ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் கௌதம். டே 3 வரையும் பார்த்தாச்சு 10th 12th பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸுக்குலாம் வீடியோ போட்டிருந்தேன். ஏகப்பட்ட சென்டம்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அப்டேட் படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் திருத்திருக்காங்கப்பா. சயின்ஸையும் ஏகப்பட்ட சென்டம்ஸ். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 70 மார்க்ஸ் தான் எக்ஸாமு. நிறைய பேர் சென்டம்ஸ் எடுத்துருக்கீங்க. அந்த அப்டேட்லாம் பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பார்த்து பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. நேற்றுலாம் வீடியோ போட்டதில் 30,000 வியூஸ் போயிடுச்சு ஒரே நாளில். ஸோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 லைக் கொடுங்க பார்க்கலாம். 30,000 பேர் பார்த்தீங்க, பட் லைக் பார்த்தீங்கன்னா வெறும் 2000 லைக் தான் வந்துச்சு. ஸோ 5000 பேர் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேப்பா, இன்றைக்கி நான் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸு ஓகேங்களா, எல்லாருமே சூப்பராக எழுதியிருக்கீங்க. பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா 25 மார்க் ப்ராக்டிக்கலே வந்துடும். மீதி ஒரு 10லேருந்து 15 மார்க் நீங்கள் எடுத்தாலே பாஸ். அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சென்டம்ஸும் ரொம்ப அதிகமாகவே இருக்குப்பா ஓகேங்களா. 10th பொறுத்த வரைக்கும். 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் திருத்திட்டாங்கப்பா. எல்லா பேப்பரும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி தான் திருத்திட்டு இருக்காங்க. இந்த அன்னைக்கு இந்த பேப்பர் அப்படின்னு எதுவுமே இது கிடையாது. 10th மாதிரி 10th பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் 6 நாள்லாம் 6 நாள் பேப்பர் கரெக்டாக திருத்துறாங்க. பட் 12th பொறுத்த வரைக்கும் அப்படி அந்த பேப்பர் தான் இந்த பேப்பர் தான் இன்றைக்கி திருத்துறாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்டும் இல்லை. பட் 10th இருக்குது ஓகேங்களா. இப்போ நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓகேங்களா வியாழக்கிழமை சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அமோகமாக திருத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வந்திருக்கு. நிறைய பேர் சென்டம்ஸ் எடுத்துருக்கீங்கப்பா. ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் சென்டம் எடுத்துருக்கீங்க நம்பிக்கை இருக்குது அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஸோ மீ ப்ரோன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் சென்டம்ஸ் எடுத்துருக்கீங்களாமா. எனக்கே கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ டோட்டல் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாகும்ப்பா சயின்ஸ் சப்ஜெக்ட்டு. அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸும் ஏகப்பட்ட பேர் சென்டம்ஸ் எடுத்துருப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறு ஆயிருச்சுப்பா. சென்டம்ஸ் வந்திருக்கு, பட் எப்படி சொல்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு வரலன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபெயிலும் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் பார்த்துக்கலாம், எல்லாம் ரீவேல்யூஷன்லாம் இருக்குது, ரீஅப்ளேஷன் பேப்பர் வேல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். டோன்ட் வரி அபவுட் இட் ஓகேங்களா. மேக்ஸ் முடிஞ்சிருச்சு, பார்த்துட்டு எக்ஸாமும் முடிஞ்சிச்சு, பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சு. இதுக்கு மேலே அதை பற்றி பேசி ஒரு பட்சமும் கிடையாது. அதே மாதிரி 10th சயின்ஸு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா ப்ரோ? சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் அப்டேட் போட்டிங்களா ப்ரோ? கிரேஸ் மார்க்ஸ் 2 மார்க்கில் 22 கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கிரேஸ் மார்க்ஸ்னு சொல்லி ஆலோசனை வச்சாங்களா ப்ரோ டீச்சர்ஸ்? அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாதுப்பா. எதுவுமே கொடுக்கல கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதுதான் எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 10th சரி 12th சரி எந்த ஒரு கிரேஸ் மார்க்ஸும் எதுக்குமே போடலப்பா. ஸோ எனக்கே வருத்தமாக இருக்குது. வருஷம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் கிரேஸ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கவர்மெண்ட் சைட்லேருந்து பேசி டீச்சர்ஸ் பண்ணால் வாங்கி தந்துருவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லி ஆலோசனை வச்சாங்க. பட் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கலப்பா. என்ன சொல்கிறேன்னே தெரியல ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஆலோசனை போயிட்டுருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் இன்னொரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இப்போ நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா. நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிசல்ட் அன்றைக்கி லைவ் போடுவோம். உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் லைவ் கேட்டுருக்கீங்க நினைக்கிறேன். ரிசல்ட் செக்கிங் லைவ் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதில் தான் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். ஆல்ரெடி 26,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பார்க்குறவங்களாம் ஓகேவா, மறந்துடாதீங்க. ஓகேப்பா. ஸோ இன்றைக்கி அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா சயின்ஸை திருத்திட்டாங்க, கிரேஸ் மார்க்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் 10th பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பட் 12th அப்படி கிடையாதுப்பா. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் சும்மா வேறு லெவலில் கேட்டு வச்சிருந்தாங்க. ஒரு சப்ஜெக்ட் கூட ஈஸியாக கிடையாது. மாடரேட்டு ஒரு மாதிரி டஃப்பான அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. கட் ஆஃப்லாம் ஃபுல்லாக போச்சு 12th பொறுத்த வரைக்கும். சீரியஸ்லி சொல்கிறேன், கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருந்தாங்க 12th பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கலாம். பட் 10th அப்படி கிடையாது. ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அப்டேட் வந்திருக்குப்பா ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட்டை May 8ன்னு சொல்லியிருக்காங்க 12th. ஒரு நாள் முன்பாக பார்த்தீங்கன்னா May 7ஆம் தேதி ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருக்கு. அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூஸுமே இது வரையும் வரல ஓகேங்களா. இப்போதைக்கு பேப்பர் வேல்யூஷனை 11ஆம் தேதி ஆரம்பிச்சு அந்த சனிக்கிழமை ஓகேங்களா 19ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ள முடிங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஒரு ரிசல்ட் அப்டேட்ஸும் இன்னும் வரல. எப்பயும் போல் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா May 20 தான் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா May 20 தான் முன்னே சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. டென்டேட்டிவ் ரிசல்ட் டேட் 10th. ஸோ இப்போதைக்கு இதை வச்சு பார்த்தா 10th பொறுத்த வரைக்கும் May 20யும் 12th பொறுத்த வரைக்கும் May 7 ஒரு நாள் முன்பதே ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட் வெளியிடறதுக்கு எதுக்கு இவ்வளோ வேகமாக திருத்தணும் பேப்பரை? அதே மாதிரி 10th எப்படி 6 நாளில் திருத்தணும்? சத்தியமாக எனக்கு புரியல. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ 6 நாளில் பேப்பரை திருத்த சொல்கிறாங்க. எதுக்கு திருத்த சொல்லணும்? ரிசல்ட்டை முன்கூட்டியே வெளியிடணும் திருத்த சொல்கிறாங்க. இப்போ 6 நாளில் வேகமாக திருத்திட்டு ரிசல்ட்டை தூக்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதி வச்சா என்ன கணக்குது 10th? சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு தான் ரிசல்ட் வெளியிடுறாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ வேகமாக திருத்தணும்? ஸ்லோவாக திருத்திட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இங்கே. அதே மாதிரி தான் உங்களுக்கும் வரும், எனக்கும் கேள்வி வருது. கல்வித்துறைக்கும் கண்டிப்பாக ஆலோசனை வச்சு இதோட பிளான் பண்ணியிருப்பாங்க. நமக்கு என்ன ஆஃபீஸ்லாம் சொல்லலை. எல்லா பிளானும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு May 8 இல்லை May 10க்குள்ளேயே 2 பேத்துக்குமே ரிசல்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேத்துக்குமே பேப்பர் ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. ஒருத்தருக்கு எதுக்கு முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணும், இன்னொருத்தருக்கு எதுக்கு லேட்டாக ரிலீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக முன்கூட்டி ரிசல்ட் வெளியாக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகேப்பா, தட்சிட் நினைக்கிறேன். இன்றைக்கி அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ லைவ் கண்டிப்பாக போடலான்னு இருக்கேன். இந்த வாரம் சண்டே வச்சு கண்டிப்பாக போட்டலான்னு இருக்கேன். ஒரு சின்ன லைவ் சாம்பிள் லைவ் போட்டுட்டு ரிசல்ட் அன்றைக்கி மெகா லைவ் போட்டலாம் ஓகேவா. ரிசல்ட் செக்கிங் கிட்டத்தட்ட கடந்த 4 வருஷமாக லைவ் போட்டுட்ருக்கோம். லைவில் தான் ரிசல்ட்டும் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 12th படிக்கிறவங்களாம் தெரியும் நினைக்கிறேன். 10th 11th நீங்கள் படிக்கும்போது ரிசல்ட் செக்
பண்ணியிருப்பேன் நான் நம்ம கௌதம் மீடியா மெயின் சேனலில். ஸோ இந்த வருஷம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் இருக்கும்பா. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேங்களா? ஸோ லைவை பார்க்கணுன்னா பார்த்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் லைவ்னு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு லைவ் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ #கௌதம்னு போட்டு விடுங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. நாளைக்கு டே 5. ஸோ கண்டிப்பாக தீவிரமாக பேப்பர் திருத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பேப்பரு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் சென்டம்ஸ் அதில் எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்படியே மேக்ஸில் நீங்கள் எத்தனை சென்டம் எடுத்தீங்க அதையும் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் சென்டம் எடுப்பீங்கன்னு நான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டி. ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை செல்லக்குட்டீஸ். பாய்.